கைஸ் முதல்ல தலை ஃபேன்ஸ்லாம் ஒன்று கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு டென்ஷன் ஆகாதீங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரேக் டவுன்னு 1997 ரிலீஸ் ஆன பிளாக் பஸ்டர் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணி எடுத்தது தான் விடாமுயற்சி. ஆனால் இந்த படத்தோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு விபரீத முயற்சியாக தான் வந்திருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகிழ் திருமேனி இந்த படத்தை ஓப்பன் பண்ண விதமே ஒரு நல்ல விதம் இல்லை. அதுக்கு முன்னாடி இன்சைடிங் இன்சிடென்ட்டாக நம்ம எல்லாருக்கும் என்னென்னு தெரிஞ்சாகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சைடிங் இன்சிடென்ட்டை சூஸ் பண்ணி தான் ஒரு படத்தோட கதையை அமையும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1997 ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தை எடுத்துக்கோங்க. புதுசாக வாங்கின காரில் பொண்டாட்டியோட ஜாலியாக ட்ரிப்புக்கு போகிற ஒரு ஹீரோ திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆனதுனால அப்போ வழியில் வர ஒரு லாரி டிரைவர் கூட அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அவங்கள வண்டியில் ஏற்றி அனுப்பிடுறாரு. இப்படி போன ஒய்ஃபு காணாமல் போய்ட்றாங்க. இப்படி காணாமல் போன அவங்க ஒய்ஃபை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் படத்தோட மிச்ச கதை. இப்படி ஒரு போக்கில் ஜாலியாக போகிற கதையை மாற்றி வேறு டைரக்ஷனுக்கு மாற்றுற இன்சிடென்ட்டை தான் இன்சைடிங் இன்சிடென்ட்னு சொல்லுவோம். மாடர்ன் ரைட்டிங்கில் இருக்கிற ஒரு பெரிய ரைட்டரான டான் ஹார்மன் இதை பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்சைடிங் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற கதையும் இன்சைடிங் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வர கதையும் கான்ட்ராஸ்ட்டாக தலைகீழாக மாறிடணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசே சம்பாதிக்காத ஒருத்தன் லாட்ரியில் திடீர்னு பணக்காரன் ஆகிற மாதிரி, சிங்கிளாகவே இருக்கிற பையன் திடீர்னு 3 பொண்ணு கூட கமிட்டட் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி கதையோட போக்க தலைகீழ மாற்றணும். இதை விட்டு ஆல்ரெடி சீட் பண்ணி உங்ககிட்ட டைவர்ஸ் வாங்க போகிற ஒரு பொண்டாட்டி தொலைஞ்சு போனால் என்ன, தொலைஞ்சு போகலன்னா ஆடியன்ஸுக்கு என்ன, இந்த மாதிரி கேடுகட்ட கேரக்டர் எப்படா ஒழிய நம்மளே வெயிட் பண்ணும்போது ஒருத்தன் வந்து கடத்திட்டு போகிறான். அதை தேடி நம்ம ஹீரோவும் போகிறாரு. பார்க்குற எல்லார் மைண்ட்லையும் என்ன தோணுச்சுன்னா, போ உருப்படாமல் போ அப்படின்னு தான் தோணுச்சு. நீங்கள் பிரேக் டவுனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒய்ஃப், அந்த ஒய்ஃப் காணாமல் போனால் எவனுக்கு இருந்தாலும் கோவம் தான் வரும். தேடி போகிறதுல ஒரு நியாயம் இருந்தது. இந்த சீட் பண்ண ஒய்ஃபை தேடி போகிறதுலே இந்த படம் கவுந்துச்சு. இதுக்கு மேலே என்ன முட்டு குத்தாலும் இந்த படம் ஏஞ்சிக்காது. இதில் வேற சில பேர் எங்கள் தளபதி அப்படின்னு நடிச்சிருக்காரு, இந்த கேரக்டர்லாம் யாராவது நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பானுங்க. இந்த மாதிரி கேவலமான கேரக்டர்லாம் யாராலையுமே நடிக்க முடியாது தான். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன முக்கியமாக இருக்கணும், ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு மட்டும் தான் பொண்டாட்டியாக இருக்கணும். இந்த படத்தை பார்க்குற நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிறேன், எப்போ உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சீட் பண்ணிட்டாங்களோ அப்போவே அவங்க உங்கள் பார்ட்னரே கிடையாது. ஒருத்தவங்க உங்களை சீட் பண்ணிட்டாங்களா அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்துருங்க. இதுதான் நீங்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற செல்ஃப் ரெஸ்பெக்டை குறிக்கும். அப்புறம் இந்த படத்தில் ஒரு முரட்டை முட்டு கொடுக்குற சீன் வச்சிருப்பாங்க. நீ என்னதான் எனக்கு சீட் பண்ணாலும் என்கிட்ட உண்மையை சொன்னியா, அந்த ஆனஸ்டியை பாராட்டுறேன்னு. ஏன்டா வெக்கம் கேட்டவனுங்களா, சீட் பண்ணுறதே ஒரு ஆனஸ்டி இல்லாத வேலை தான்டா. கைஸ், இவனுங்க இந்த படம் மூலியமாக இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல வரானுங்கன்னு புரியல. ஆனால் உங்கள் பார்ட்னர் இப்படி ஃபெய்த்ஃபுல்லாக இல்லைனா செருப்பை கட்டி அடிச்சு தொட்டி விடுங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் கேவலமான வந்து ரோஸ்ட் பண்ணலாம். ஆனால் இதோட போதும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தோட கதையில் இருக்கிற மிச்ச குறைலாம் என்னன்னு பார்ப்போம். இவர் பொண்டாட்டியை காணன்னு அறுன்னு அறுத்துட்டு ஒரு 2.5 மணி நேரம் வரைக்கும் படம் போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுனில் 40 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 1/2 hour கதை பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸை நோக்கி தான் போவோம். ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கே முட்டு கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ட்ரையாக போவோம். படத்தில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உதவாங்கிட்டே இருப்பார். கடைசி ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தா எல்லாரையும் போட்டு விடாமல் அடிச்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஏன் இந்த கேரக்டர் படத்தில் ஃபோர்ஸ் ஆச்சு, இதுக்கு முன்னாடி ஏன் உதவாங்குச்சு, இதுக்கான தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே இந்த கதையில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இந்த படத்தில் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தான். அவரும் அவங்க ஒய்ஃபும் தான் இந்த மாதிரி கேவலமான கப்பிள்ஸ் எல்லாம் போட்டு தள்ள பார்த்துட்டு இருப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா 2 வருஷமாக இந்த கதை இழுத்தடிக்கும் போதே தள்ளியா இதை விட்டு வேறு வேலை பார்த்துருக்கணும்னு